வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் நான் செஞ்ச வேலையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி டே 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நிலைவாசல் க்ளீன் பண்ணி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அப்புறம் தீபம் ஏற்றி சாம்பிராணி போட்டு நிலைவாசல் பூஜை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து தான் பூஜை ரூமில் சாமிக்கு பூவெல்லாம் மாற்றி தீபம் எல்லாம் ஏற்றினேன். என் பூஜை ரூமில் மொத்தம் 5 விளக்கு வச்சுருக்கேன். எல்லா தீபமும் ஏற்றி சாம்பிராணி ஊதுபத்தி காட்டி இன்றைக்கி பூஜையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் தனியாக பூஜை ரூம் கிடையாது. பூஜா கபோர்டில் தான் சாமி வச்சு ஹாலில் வச்சுருக்கோம். அப்புறம் நிலைவாசல் பூஜை வெள்ளி செவ்வாய் 2 நாளும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் நிலைவாசல் பூஜை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியமாக பால் தான் வச்சுருந்தேன். எப்போவுமே எனக்கு டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். எழுந்த உடனே குளிச்சுட்டு வந்துட்டு வாசலில் வந்து கூட்டிட்டு கோலமெல்லாம் போட்டு அப்புறம் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். சாமிக்கு எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறமா தான் எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆகும். வீட்டு வேலையெல்லாம் அப்புறமா தான் பண்ணவே போவேன். எல்லா டேவும் இப்படி தான். காலைல எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணால் அந்த டேவே பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் சமையல் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மதியம் லஞ்சும் காலையிலேயே சேர்ந்தே பண்ணிட்டேன். சமையல் எல்லாம் முடித்த அப்புறம் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அடுப்பு திட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே அடுப்புக்கு மேலே இருக்க டைல்ஸையும் க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவும் சமையல் முடித்த உடனேயே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவேன். அப்போ தான் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேஸ் பேக் கேட்டாங்க, அதை ரெடி பண்ணி கொடுத்தேன். நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு கடையல், ரசம், பீக்கங்காய் பொரியல், சாப்பாடு. உங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். எனக்கு பெருசாக எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் தரதுன்னு எதுவும் தெரியாது. இப்போ தான் நான் பழகிட்டுருக்கேன். யூடியூப்பில் வந்துட்டு யூடியூப் பார்த்தா நான் பழகிட்டே இருக்கேன். ஸோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு டே வந்தும் எப்போவுமே ரிலாக்ஸாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் பரபரன்னு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ டைமுக்கு எல்லா வேலையும் முடிக்கணும் இல்லையா, அதுதான் அப்படி இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து அப்போ தான் ரீச் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.